ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்று முதல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. காலை 10 மணி முதல் முகாம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான தகுதி என்ன, என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனோம், முகாம் நடைபெறும் இடம் எங்கே நடைபெறுகிறது, விண்ணப்பிப்பது எப்படி, எங்கே போய் விண்ணப்பிக்கணும் போன்ற முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதியதாக விண்ணப்பிப்பவர்கள், அப்படி இல்லைனா ஆல்ரெடி நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம் சார், எங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு சார் சொல்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதற்கான தகுதி என்ன என்றதை பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா, இந்த முகாமில் பார்த்திங்கனாக்கா 43 வகையான குறைதீர்ப்பு நாள் நடைபெறுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, இலவச வீடு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் நடக்குது. இந்த திட்டம் எங்கே நடக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு சில பல இடத்துல தான் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க. இன்று முதல், அதாவது 15/7/2025 முதல் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஊர் பகுதியில் நாளைக்கு தொடங்குறாங்க. அதுக்காக எங்கள் பகுதியில் மகளிர் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுவை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். இந்த திட்டத்தில் என்னென்ன உங்களோட குறைகள் என்னென்ன இருக்கோ அது 45 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எடுத்துகிட்டு போகணும். மகளிர் உரிமை தொகைனா இபி சர்வீஸுக்கான ரசீது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு தகுதியான ஆவணங்கள் என்னென்ன தகுதி என்றது பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தகுதி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட ஆவணங்கள் தகுதி என்னன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எதற்காகனா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னாக்கா, 21 வயது நிரம்பிய மகளிர் இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரேனும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெறுவராக இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைந்த நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களுக்கு ஆவணங்களுக்கு வீட்டு பெரியவர்களுக்கு அது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுகள் குறையாக மின்சாரம் பயன்படுத்துவர்கள் குடும்பங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகளுக்கற்ற ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் 50ற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு ஓய்வூதியம் எனும் நபர்களை தவிர குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ முதியோர் தொகை வாங்கி கொண்டிருக்கீங்கன்னா அவங்க வாங்க முடியாது. அந்த குடும்பத்தில் வேறு பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கலைஞர் மகளிர் இந்த முதியோர் உதவித்தொகை வாங்காதவங்க எந்த பெண்ணாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்ப வருமான வரி இப்போ பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தால் வருமான வரி, தொழிலாளர் வரி செலுத்துபவர்களுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்வதும் ஜிஎஸ்டி செலுத்துவராக இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட்டு நீங்கள் செலுத்தக்கூடாது, 50 லட்சத்துக்கு தாண்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. அவங்களாம் இதற்கு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியல் அமைப்பு, அதாவது தலைவரோ துணைத் தலைவர், வார்டு ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் இவங்களை தவிர மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியில், அதாவது ஒரு அரசியல் சார்ந்து இருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தில் வராது சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டு அமைப்புகள் ஊழியர்கள் மற்றும் அவற்றில் ஓய்வூதியராக இருக்கக்கூடாது. சிறப்பு கால முறை ஊதியம், ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்ற பணியாற்றி தற்போது ஓய்வு பெறும் ஓய்வூதியர்கள் தவிர குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்து போனால், குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, வங்கி கணக்கு புத்தகம், வங்கியில் இணைக்கப்பட்ட ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி புத்தகம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் மின் கட்டண ரசீது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட தகுதி ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 43 விதமான பிரிவின் கீழே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நடத்துகிறாங்க. முகாம் எங்கே நடக்குதுன்றது பார்க்கலாம்.
முகாம் டீட்டெயில் வந்து இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க. டெய்லி அப்டேட் பண்ணுவாங்களாம். 38 மாவட்டத்துக்கும் ஒரு சில பல ஊர்கள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில மொத்தம் 6 இடத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமா நடக்குது. ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம்ன்றது பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில பல்வேறு இடம் இருக்கும். அந்த பல்வேறு இடத்துல ஒரு 6 இடத்துல மட்டும் நடத்த போறாங்க. அதேபோல டெய்லி வந்து அந்தந்த மாவட்டத்தில எங்கெங்கலாம் முகாம் நடக்குதுன்றத அப்டேட் பண்ணுவாங்க. முகாமின் விவரம் அறிய கிளிக் ஹியர் டூ அப்ளைன்னு இருக்குல்ல, அத குடுத்தீங்கனாக்கா எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் டீட்டெயில் 15/7/2025 15ஆம் தேதிக்கான கேம்ப் டீட்டெயில் இது. 16க்கு தனியா குடுப்பாங்க. 17க்கு தனியா குடுப்பாங்க. எந்தெந்த நாள், எந்தெந்த டேட்ல எங்கெங்கலாம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அரியலூர் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல நடக்குது. அரியலூர், செந்துறை, பலூர் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி செங்கல்பட்டுல தாம்பரம், அ மறைமல் நகர், திருப்பரங்குன்றம், எஸ்டி தாமஸ் மவுண்ட்டு, குன்றத்தூர், திருப்போரூர் இந்த மாவட்டத்திலலாம் நாளைக்கு 6 கேம்ப் நடக்குதுன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதேபோல 38 மாவட்டத்துக்கும் எங்கெங்கலாம் கேம்ப் நடக்குது, அதற்கான டீட்டெயில் என்னன்றத குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க ஊர் மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க நடக்குதுன்றனா அங்க டீட்டெயில் குடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், குன்றத்தூர், உத்திரமேரூர், குன்றத்தூர்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நடக்குது, காஞ்சிபுரத்தில எங்க நடக்குதுன்னா, கோகுலம் கிறிஸ் அ சேர்மன் எஸ்டேட் காஞ்சிபுரம் சொல்லி குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி ஹால் அ உத்தர உத்தகத்தூர் ரோடு குன்றத்தூர் குடுத்துருக்காங்க. இது மாரி இந்த லொக்கேஷன்ல நீங்க போயிட்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அ இந்த டீட்டெயில் நீங்க பார்க்க முடியலனாலும், எப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வருதோ உங்க பகுதிக்கு, அங்க ஊர்ல இருக்கவங்க கேம்ப் நடத்துறவங்க தலைவர் மூலமாக உங்களுக்கு நோட்டீஸ் குடுப்பாங்க. அந்த நோட்டீஸ நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு கண்டிப்பா எடுத்துட்டு போணும். இந்த மாடல் ஃபார்மை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லை அங்கே போயும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்படி தான் கேம்ப் நடக்க போகுதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இன்று முதல் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலை 10 மணி முதல் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கோ, இல்லை புதிய எங்களுக்கு வீடு இல்லை சார் வீடு திட்டத்திற்கோ, இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்திற்கோ போன்ற 43 விதமான திட்டங்களுக்கு இங்கே குறைதீர்ப்பு நாள் நடக்கிறது. 45 நாட்களில் தீர்வு காணப்படும் சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நெனச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.